இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மேலும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய திருமதி தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் எனது முனைவர் பட்ட ஆய்வின் நெறியாளரான மாதவனையா அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுக உரைக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டுரையின் தலைப்பு மதம் இறங்கிய துறைமுகங்கள், காலனிய எதிர்ப்பும் துறைமுக இலக்கியங்களும். இந்த கட்டுரையின் ஆசிரியர் திரு செல்லத்துறை சுதர்சன் அவர்கள். இவர் இந்த ஆய்வு கட்டுரையின் தொடக்கத்தில் தனது ஆய்வை பற்றிய முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்து அதைத் தொடர்ந்து கட்டுரையின் விளக்கங்களை கூறுகின்றார். மத காலனிய எதிர்ப்பில் துறைமுகங்கள் என்பதை அவரது ஆய்வின் இடைவெளியாகவும், மத காலனிக்கு முன் யாழ்ப்பாண தீபகற்பத்தின் இயற்கை துறைமுகங்கள் எவ்வாறு எதிர்ப்பியக்க சூழலில், அதாவது சைவத்தமிழ் அடையாள அரசியல் இயக்க சூழலில் முக்கிய பேசுபொருளாக மாறியது என்பதை ஆய்வின் பிரச்சனையாகவும், எதிர்ப்பியக்க அரசியலில் துறைமுகங்களின் இயங்கு நிலை பாங்கை கண்டறிவதை தனது ஆய்வின் முதன்மை நோக்கமாகவும், மொழிவழி செயல்பாடுகளினால் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை காணுவதை தனது ஆய்வின் துணை நோக்கமாகவும் எடுத்துக்கொண்டுள்ளதாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆசிரியர் தனது ஆய்வை வரலாறு மற்றும் சமூகவியல் அணுகுமுறையில் மேற்கொண்டுள்ளதாக பதிவிட்டுள்ளார். காலனிய கால யாழ்ப்பாண சூழலை கவனித்தல் அவசியம் என்பதை அறிந்த ஆசிரியர் சிவசம்பு புலவரின் வல்வை கலித்துறை, பருத்தித்துறை கலித்துறை ஆகிய இரு பிரபந்தங்களை பிரதான எல்லையாக விரித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இவ்வாறு ஆய்வை பற்றிய முக்கிய கருத்துக்களை பதிவு செய்த ஆசிரியர் அதைத் தொடர்ந்து அறிமுகம் என்பதில் ஆரம்பித்த 5 தலைப்பின் கீழ் இக்கட்டுரையை பற்றி விளக்கியுள்ளார். இக்கட்டுரை முழுவதும் யாழ்ப்பாணத்தை பற்றியும், யாழ்ப்பாணத்தின் இயற்கை அமைப்பு, அங்குள்ள துறைமுகங்கள், குறிப்பாக பருத்தி துறைமுகம், வல்வெட்டி துறைமுகம் ஆகிய இரு துறைமுகங்களை பற்றியும், மேலும் இத்துறைமுகங்களை மையமாக வைத்து படைக்கப்பட்ட பருத்தித்துறை கழித்துறை, வல்வை கழித்துறை ஆகிய இரு பிரபந்தங்களை பற்றிய செய்திகளின் தொகுப்பாகவே இக்கட்டுரை காணப்படுகின்றது. அறிமுக பகுதியில் 19ஆம் நூற்றாண்டு ஈழத்தில் புலமை மரபு என்பதை அக்காலகட்டத்தில் அங்கு நிலவிய கிறிஸ்தவ மற்றும் சுதேசிகளின் மத காலனி எதிர்ப்பு கருத்தியல்களை பெரிதும் தீர்மானித்து வந்துள்ளது என்று ஆசிரியர் கூறுகின்றார். சுதேசிகள் கிறிஸ்தவ மதத்தை எதிர்க்கும் தங்களது காலனிய எதிர்ப்பு போரில் மொழியிலிருந்து சூழல் வரை உள்ள பண்பாட்டு அம்சங்களை முக்கிய நியமங்களாக எடுத்துக்கொண்டுள்ளனர். இதுவுமே சைவ தமிழ் அடையாள அரசியலை நடைமுறைப்படுத்தவே இம்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் என்று ஆசிரியர் கூறுகின்றார். யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த கிறிஸ்தவ மத காலனித்துவமானது யாழ்ப்பாணத்தின் பழைய கட்டமைப்பு எதையும் பாதுகாக்கவில்லை. மாறாக அவற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பழைய பண்பாட்டு கட்டமைப்பை தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுதல் மற்றும் ஐரோப்பிய உலக முதலாளித்துவ அமைப்புடன் மக்களை இணைக்கும் முயற்சியிலேயே கிறிஸ்தவ மதம் செயல்பட்டது. ஐரோப்பிய மைய முதலாளித்துவம் தனது நலனுக்காக யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்ட ஒடுக்குமுறை, அதிகார செயல்பாடுகள், வளச்சுரண்டல்கள், பண்பாட்டு திணிப்புகள் ஆகியவற்றை கிறிஸ்தவம் எனும் போர்வையில் காலனித்துவம் செய்து வந்துள்ளதாக ஆசிரியர் பதிவிடுகின்றார். கிறிஸ்தவம் யாழ்ப்பாணத்தில் தன்னையும் தனது கருத்துக்களையும் நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு நிலவிய மிகவும் பழமையான சைவத்தை காட்டுமிராண்டிகளின் மதம் என விமர்சித்தனர். இதனால் கிறிஸ்தவ மற்றும் சைவ சமயத்திற்கு இடையே கருத்து போர் ஏற்பட்டது. இக்கருத்து போரால் அவரவர் தன் சமயமே மெய் சமயம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளையும் பல புதிய உத்திகளையும் மேற்கொண்டுள்ளனர்.
யாழ்ப்பாணத்தில் இருந்த பழமையான மதமான சைவ மதமும் வந்து புகுந்த கிறிஸ்தவ மதமும் ஒன்றையொன்று எதிர்த்து கருத்தியல் போர் நிகழ்த்தியது. இக்கருத்தியல் போரானது எவ்வாறு நடைபெற்றது என்றால், சைவ சித்தாந்த கருத்தியல், கிறிஸ்தவ இறையியல், சிவாகம கருத்தியல், புராட்டஸ்தாந்து ஒழுக்க நியமங்கள், சிவாலய வழிபாடுகள், கிறிஸ்தவ தேவாலய வழிபாடுகள், புராண இதிகாச கதைகள், வேதாகம கதைகள் போன்ற மதம் சார்ந்த இறையியல் கருத்துக்கள், கதைகள், புராண நிகழ்வுகள் போன்ற அனைத்து செய்திகளையுமே இரண்டு மதங்களும் தமிழ் மொழியை பயன்படுத்தியே மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துள்ளனர். அவரவர் தங்கள் மதங்களை சிறந்தது என்பதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு தமிழ் மொழியையே பயன்படுத்தியுள்ளனர். இவ்வாறு இரண்டு மதங்களும் தமிழ் மொழியை பயன்படுத்தியதால் அங்கு நிலவிய தமிழ் மொழியானது சைவத்தமிழ் மற்றும் கிறிஸ்தவ தமிழ் என்று இரண்டு மத அடையாளத்தை பெற்றது என்று ஆசிரியர் கூறுகின்றார். இத்தகைய மதங்களுக்கிடையிலான போராட்டத்தினால் மக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த மத ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் நோக்கத்தோடு ஆறுமுக நாவலர் முதலியோர் முன்னெடுத்த விதேச மத எதிர்ப்பு நடவடிக்கையின் அடிப்படை நோக்கம் என்பது சைவத்தை மையமாக கொண்டு மத ஆக்கிரமிப்பை எதிர்த்து தேசிய மத ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதே இவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்துள்ளது. இந்த மத ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் நடவடிக்கையானது காலப்போக்கில் தேசியவாதமாகவும் பரிணமித்தது. சைவத்தமிழ் பண்பாட்டு உள்ளடக்க பலத்தால் கிறிஸ்தவம் தோல்வியுற்றது. இந்த தோல்விக்கு காரணமாக ஆசிரியர் எதை குறிப்பிடுகின்றார் என்றால், மத ஆக்கிரமிப்பை எதிர்க்கக்கூடிய அந்த எதிர்ப்பு நிகழ்வானது போராட்ட வடிவம் பெற்று அதைத் தொடர்ந்து இயக்க நிலையிலிருந்து இயங்கு நிலைக்கு போனதே கிறிஸ்தவ மதம் தோல்வியுற்றது காரணமாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாண சுதேசிகள் கிறிஸ்தவ மதத்தை இரண்டு வகை போக்கின் அடிப்படையில் எதிர்த்தனர். ஒன்று நேரடி எதிர்ப்பு, மற்றொன்று மறைமுக எதிர்ப்பு. நேரடி எதிர்ப்பானது நாவலர் மரபினர் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் இவர்கள் தங்கள் கருத்துக்களை நேரடியாக பதிவு செய்ததோடு மட்டுமின்றி தங்கள் மரபினர் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்களை மிகவும் தாழ்வாக நடத்தியும் வந்துள்ளனர். ஆனால் மறைமுக எதிர்ப்பை மேற்கொண்ட சிவசம்பு புலவர் மரபினர் மொழியை தங்களது ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி இலக்கியங்களை படைத்து அவற்றில் தங்களது எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்து வந்துள்ளனர். அவர்கள் தங்கள் இலக்கிய படைப்புகள் ஒவ்வொன்றிலும் காலனியத்துவ ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய செய்திகள் மற்றும் தங்களது பழமையான பண்பாட்டை பாதுகாக்கக்கூடிய கருத்துக்களை முக்கிய நோக்கமாக கொண்டு தங்களது இலக்கிய படைப்புகளை படைத்து வந்துள்ளனர். ஆனால் கிறிஸ்தவ மதத்தினர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே யாழ்ப்பாண பண்பாட்டை மிகவும் தாழ்ந்தது என்று கூறி பொருள் வயப்பட்ட பண்பாட்டிற்கு முதன்மை அளித்தனர். ஆனால் சுதேசிகளான சிவசம்பு புலவர் மரபினர் ஆன்மீக வயப்பட்ட தனது பண்பாட்டிற்கு முதன்மை கொடுத்து யாழ்ப்பாணம் முழுவதையும் சைவத்தமிழ் வெளியாக கருதி தனது தேசியத்தை ஒரு தெய்வீக மதமாக நம்பி திடமாக செயலாற்றினர் என்று ஆசிரியர் கூறியுள்ளார். புலமையை பற்றி கூறும் ஆசிரியர், அறிவார்ந்த தளத்தில் இயங்கு நிலை உடையதே புலமை என்று கூறுகின்றார். அத்தகைய புலமையானது உருவாவதற்கும் நிலைபேறு அடைவதற்கும் சமூக பண்பாட்டு அரசியலின் தலையீட்டுடனே நடைபெறுகிறது என்று கூறுகின்ற ஆசிரியர், புலமை மரபிற்கு சூழலும் இருப்பும் அவசியமாக உள்ளது. அடையாள இயக்க செயல்பாட்டில் புலமை முக்கியமானதாகவும் உள்ளது என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். சிவசம்பு புலவர் புலமை மரபினர் தீபகற்ப இயற்கையின் உபாசகர்களாகவும் அதன் காப்பாளர்களாகவும் விளங்கினர். அவர்கள் இயற்கை வரலாற்றை பதிவிடும் பதிவாளர்களாகவும் செயல்பட்டார்கள் என்றும் யாழ்ப்பாண பண்பாட்டின் அனைத்து கூறுகளிலும் ஊடுருவிய தீபகற்பத்து இயற்கை சூழலை தனது கருத்தியலுக்கு ஏற்ப, அதாவது மத ஆக்கிரமிப்பை எதிர்க்கக்கூடிய மற்றும் பண்பாட்டு
பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற தங்களது கருத்துக்கு ஏற்ப பதிவுகளை பதிவு செய்து வந்துள்ளனர். சிவசம்பு புலவரும் அவரது மரபினரும் தனது படைப்புகளில் சுதேச இயற்கையை இறைவனாக பதிவு செய்தல், சுதேச இயற்கையில் அமைந்த தளங்கள் மற்றும் அதன் சூழல்களையும் பதிவு செய்தல், இயற்கையால் தோன்றிய மரபுகளை பேணுதல், பேணக்கூடிய பிரபுக்களையும் முதலிமார்களையும் பற்றி பதிவு செய்தல், இயற்கை மற்றும் அதன் தனித்தன்மையை புகழ்ந்து பாடும் புலவர்கள், சிறப்பித்து பேசக்கூடிய அரசியல் அறிஞர்கள் போன்றவர்களை பற்றிய செய்திகளை பதிவு செய்தல், சுதேச தெருக்கள், வீதிகள், புகையிரதங்கள், துறைமுகங்கள் மற்றும் பட்டினங்களை பற்றியும் பதிவு செய்து கிறிஸ்தவ மத காலனிக்கு எதிராக செயலாற்றினர். இவ்வாறு சைவமானது மிகவும் தொன்மையும் சிறப்பும் பெற்றது என்பதை மக்கள் மத்தியில் தங்களது படைப்புகளை கொண்டு சிவசம்பு புலவர் மரபினர் கொண்டு சேர்த்துள்ளார்கள் என்று கூறி அறிமுக உரையை நிறைவு செய்யும் ஆசிரியர் அதைத் தொடர்ந்து மதங்களும் பண்டங்களும் தரையிறங்கிய யாழ்ப்பாண துறைமுகம் என்ற தலைப்பின் கீழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில துறைமுகங்களை பற்றியும் குறிப்பாக பருத்தி துறைமுகம் மற்றும் வல்வெட்டி துறைமுகத்தை பற்றியும் இத்துறைமுகங்களில் பண்டங்கள் இறக்குமதி செய்தது மற்றும் மதங்கள் உள்நுழைந்த வரலாற்றையும் பதிவு செய்கின்றார். இவர் இதில் கூறும் பொழுது ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்விற்கும் ஏற்ற மேற்கோள்களையும் சான்றுகளையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார். மணற்றி என்னும் பண்டைய நாமம் பூண்ட யாழ்ப்பாண தீபகற்பம் யாழில் வல்ல பாணனுக்கு பரிசளித்தமையினால் யாழ்ப்பாணம் ஆயிற்று என்று முத்துத்தம்பி பிள்ளை தனது நூலில் குறிப்பிட்டுள்ளதை யாழ்ப்பாணத்தின் பெயர் காரணத்திற்கு ஆசிரியர் மேற்கோளாக எடுத்து கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தின் இயற்கை அமைவானது அதன் தமிழ் புலமை, மரபு, பொருளாதார வளச்செழுமை, கலாச்சார ஊடாட்டத்திலும் முக்கியத்துவமானதாக இருந்துள்ளது என்றும் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்தின் இயற்கை துறைமுகங்கள் பண்டங்கள் மட்டுமின்றி பண்பாட்டு பரிவர்த்தனை மையமாகவும் இருந்துள்ளது என்று சைமன் காசி செட்டி என்பவர் 1834 தனது நூலில் பதிவிட்டதை ஆசிரியர் இங்கு மேற்கோளாக யாழ்ப்பாண இயற்கை துறைமுகங்களின் தொன்மைக்கு காட்டுகின்றார். இலங்கையின் வடபகுதி துறைமுகங்கள் பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, காங்கேயன் துறை, மாந்தை, பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, காங்கேசன் துறை, சம்பில் துறை, ஊர்காவற்றுறை, மாந்தை ஆகியவை தமிழரின் வரலாற்று ரீதியான நிகழ்வுகளுடன் இத்துறைமுகங்கள் பின்னி பிணைந்திருந்ததாக கணபதி பிள்ளை 2001 தனது நூலில் பதிவு செய்துள்ளதை ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டியுள்ளார். மேற்குறிப்பிட்டுள்ள துறைமுகங்களே யாழ்ப்பாணத்தின் பண்டைய பண்பாட்டு மாற்றங்களுக்கும் மத கலப்பிற்கும் காரணமாக இருந்துள்ளது. இதன் வழியாகத்தான் 19ஆம் நூற்றாண்டில் காலனிய அரசில் பண்டங்களும் ஐரோப்பிய முதலாளித்துவமும் அதன் கலாச்சார அம்சங்களும் சம நேரத்தில் யாழ்ப்பாணத்திற்குள் வந்தது என்றும் ஆசிரியர் கூறுகின்றார். யாழ்ப்பாண சுதேசிகள் இத்துறைமுகங்கள் வழியாகவே இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் பிற நாடுகள், தென்கிழக்கு ஆசியாவின் மலேசியா போன்ற நாடுகளோடு பண்பாட்டு பரிமாற்றங்களை மேற்கொள்ள இத்துறைமுகங்களை பயன்படுத்தினார்கள் என்றும் பதிவிடுகின்றார். இத்துறைமுகங்கள் வழியாக காலனிய கால யாழ்ப்பாணத்தை பிரித்தானியர்கள் மதராஸ் மாகாணத்தின் கீழ் நிர்வகிக்கவும் செய்ததாக ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். இவ்வாறு வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்த ஆசிரியர் அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற புராண நிகழ்வுகளையும் பின்வருமாறு பதிவு செய்கிறார். அதாவது, முருகன் கதிர்காமம் செல்வதற்காக வந்து இறங்கிய துறைமுகமே காங்கேயன் துறைமுகம் என்று தட்சிண கைலாச புராணம், தட்சிண கைலாச மான்மியம், கதிரை யாத்திரை விளக்கம், ஈழ மண்டல சதகம் ஆகியவை குறிப்பிடுவதாக ஆசிரியர் கூறுகின்றார். மேலும் கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோகன் தன் மகள் சங்கமித்தை அழைத்து கொண்டு பௌத்த மதத்தை பரப்பும் நோக்குடன் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு யாழ்ப்பாணத்தின் சம்பில் துறை மூலம் வந்து இறங்கி யாழ்ப்பாணம் வழியாக
வழியாகவே தென்னிலங்கைக்கு பௌத்தம் பயணம் செய்தது என்ற வரலாற்று செய்தியையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆசிரியர். யாழ்ப்பாண துறைமுகங்களில் முக்கியத்துவத்தை பற்றி கிறிஸ்தவர்கள் கூட தமிழ் இலக்கியம் மற்றும் வரலாற்று செய்திகளை கொண்டு நிறுவியுள்ளனர் என்று கூறும் ஆசிரியர் அதற்கு எடுத்துக்காட்டாக டேனியல் ஜோன் என்பவர் எழுதிய கந்தபுராண மறைபொருள் என்ற நூலில் யாழ்ப்பாண துறைமுகங்களை பற்றியும் அதன் வரலாற்றை குறிப்பிடுவதோடு கந்தபுராணத்தில் வரும் பெரும்பாலான நிகழ்வுகள் இலங்கையின் பிற்காலங்களிலும் நடைபெற்றன என்று கூறுகின்றார். இத்தகைய வரலாறு மற்றும் புராண நிகழ்வுகளை ஆசிரியர் குறிப்பிடும்போது யாழ்ப்பாணத்தின் தொன்மையை இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். இப்பதிவானது காலனித்துவத்துக்கு முன்பே யாழ்ப்பாண துறைமுகங்கள் பண்டங்கள் மட்டுமின்றி மதங்கள் வந்திறங்கிய துறைமுகங்களாக இருந்துள்ளதையும் இதன் மூலம் கோடிட்டு காட்டுகின்றார். காலனிய காலத்தில் போர்ச்சுகீசியர், ஒல்லாந்தார், பிரித்தானியர் யாழ்ப்பாண துறைமுகங்கள் வழியாக தங்களது அரசியல், பொருளாதார மற்றும் சமய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என்று கூறும் ஆசிரியர் 1540 போர்ச்சுகீசிய கப்பல் தரை தட்டியதை போர்ச்சுகீசியர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்ததற்கான வரலாற்று சான்றாக பதிவு செய்கின்றார். 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய ஆட்சியாளர் சார்பில் பிரான்சிஸ் சேவியர் யாழ்ப்பாண ஊர்காவற்றுறை துறைமுகத்தில் கத்தோலிக்க மத போதனையை மேற்கொண்டு துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டு வேரூன்றியது என்பதற்கு கடலோர பகுதியில் இன்றும் உள்ள தேவாலயங்களை சான்றாக குறிப்பிட்டுள்ளார். ஒல்லாந்தா மாலுமியான பெர்ரோய் என்பவர் இலங்கையின் வடமுனை கடலில் பயணிக்கும் போது பருத்தித்துறை முனையை கண்டு அதற்கு பாயிண்ட் பெட்ரோ என பெயரிட்டார் என்றும் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஐரோப்பாவில் 5ஆம் வில்லியத்தின் ஆட்சி காலத்தில் திருகோணமலைத்துறை கைப்பற்றப்பட்டு 24/9/1795 ஆங்கிலேயர் பருத்தி துறைமுகத்தில் தரையிறங்கி அங்கிருந்து சென்று ஒல்லாந்தரின் யாழ்ப்பாண கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். இக்கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பின்னரே மதம் பரப்பும் நடவடிக்கைகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ஆசிரியர் கூறுகின்றார். சைவ தமிழர்களின் துறைமுகங்கள் புதிதாக வந்த கிறிஸ்தவ மதத்தினால் சூழப்பட்டு அதன் ஆட்சியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பகைப்புலத்திலேதான் சிவசம்பு புலவர் பாடிய வல்வை கலித்துறை, பருத்தித்துறை கலித்துறை ஆகிய இரு பிரபந்தங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு மதங்களும் பண்டங்களும் வந்திறங்கிய யாழ்ப்பாண துறைமுகம் என்ற தலைப்பை நிறைவு செய்த ஆசிரியர் அதைத் தொடர்ந்து துறைமுக பட்டினங்களான வல்வெட்டித்துறையும் பருத்தித்துறையும் என 2 துறைமுகங்களை பற்றியும் அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றிய செய்திகளை இத்தலைப்பின் கீழ் கொண்டு வருகின்றார். வல்வை கலித்துறை, பருத்தித்துறை கலித்துறை ஆகிய இரு துறைமுகம் சார்ந்த இலக்கியங்களும் வல்வெட்டி துறைமுகம் மற்றும் பருத்தி துறைமுகம் ஆகிய இரு துறைமுகங்களை மையமாக வைத்து அவற்றால் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பதிவு செய்யும் நோக்கில் படைக்கப்பட்ட இலக்கியங்களே இவ்விரு இலக்கியங்கள் ஆகும் என்று ஆசிரியர் கூறுகின்றார். பண்டைய காலத்தில் தென்னிந்திய நகரங்களுக்கு பருத்தி ஏற்றுமதி செய்ததால் பருத்தித்துறை என பெயர் பெற்றது என்று ரகுவரன் அவர்கள் 2012 தனது நூலில் கூறியுள்ளதையும், வள்ளி என்பவன் ஆடுகளை பட்டியாக வளர்த்து அவற்றை வியாபாரத்திற்கு ஏற்றுமதி செய்யும் துறை வள்ளிப்பட்டி துறை என்றிருந்து வல்வெட்டி துறையாகியது என்று நீலகண்டன் அவர்கள் 1999 குறிப்பிட்டதையும் ஆசிரியர் பருத்தி துறைமுகம் மற்றும் வல்வெட்டி துறைமுகத்தின் பெயர் காரணங்களுக்கு சான்றாக பதிவு செய்கின்றார். மீனாட்சி சுந்தரம் அவர்கள் 2006 தனது நூலில் இந்த 2 துறைமுகங்களும் கப்பல் தரை தட்டும் துறைமுகமாக மட்டுமின்றி கப்பல் கட்டும் துறைமுகமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளதையும் ஆசிரியர் கூறுகின்றார். 19ஆம் நூற்றாண்டில் காலனிய மதமான கிறிஸ்தவ மதமானது இத்துறைமுகங்களை ஒட்டி பல நூற்றுக்கணக்கான மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி அங்கு தேவாலயங்களை கட்டியதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. நேரடி எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட
நாவலரது சைவ தமிழ் இயக்கமே ஆகும். எவ்வாறு என்றால், ஜாதி நிலையில் விளிம்பு நிலைப்பட்டோரை புறக்கணித்து புறம் ஒதுக்கியதாலேயே அவர்கள் தங்களை மதித்து சமமாக நடத்திய கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற தொடங்கினார்கள். இவ்வாறு தங்களை மதிக்காத சைவத்தை விட்டு தங்களை சமமாக நடத்திய கிறிஸ்தவ மதத்திற்கு மக்கள் சென்றதில் தவறேதும் இல்லை என்று ஆசிரியர் தங்களது கருத்தை பதிவு செய்துள்ளார். ஆனால் இவ்வாறு தனது கருத்தை பதிவு செய்யும் ஆசிரியர் சிவசம்பு புலவரும் அவரது மரபினரும் நாவலரது நிலைப்பாட்டிலிருந்து வேறுபட்டவர்களாகவே இருந்துள்ளனர். அதாவது ஜாதி மத பேதமின்றி அனைவரும் சமம் என்றே புலமை தொழில் ஆற்றினார்கள் என்றும் நாவலருக்கு முன்பே உடும்பிட்டி அருளம்பல முதலியார் பாடசாலை ஒன்றை நடத்தியதையும் 1841 உதயதாரகையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை எடுத்து கூறி, வல்வை வைத்தியலிங்கம் பிள்ளை சிவசம்பு புலவரின் மாணாக்கராக விளங்கினார் என்பதையும் சிவசம்பு புலவர் ஜாதி மத பேதமின்றி இருந்ததற்கு சான்றாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். நாவலர் மரபினர் மட்டுமே ஜாதி மத பேதத்தோடு செயல்பட்டார்கள் என்றும் சிவசம்பு புலவர் மரபினர் எவ்வித ஜாதி மத பேதமும் இன்றி மக்களை சமமாகவே நடத்தினார்கள் என்பதையும் இங்கு ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இவ்விரு துறைமுகங்களை சேர்ந்த புலோலி, தும்பலை, அல்வாய், திக்கம், பொலிகண்டி போன்ற ஊர்கள் மரபார்ந்த சைவ தமிழ் கிராமங்களாக விளங்கியதையும் குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். இக்கிராமங்கள் மிகவும் தொன்மையான சைவத்தை பின்பற்றக்கூடிய இக்கிராமங்களும் அத்துறைமுகங்களை சுற்றியே இருந்தாலும் இக்கிராமங்களில் கிறிஸ்தவம் நுழையாது இவர்கள் சைவத்தையே மிக தீவிரமாக பின்பற்றி அவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்பதையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இச்செய்திகள் மூலம் கிறிஸ்தவமானது குறைந்த அளவு மக்களையே அவர்கள் வசப்படுத்த முடிந்தது என்றும் பெரும்பாலான மக்கள் சைவத்தையே பின்பற்றினார்கள் என்பதையும் கூற விளைகின்றார் ஆசிரியர். மேலும் இவ்வாறு மதங்களை பற்றிய கருத்துக்களை பதிவு செய்த ஆசிரியர் அதைத் தொடர்ந்து இத்துறைமுகங்கள் வழியாக நடைபெற்ற இவ்வாணிபத்தை பற்றியும் பதிவு செய்கிறார். பனைமரம் முதல் புகையிலை வரை இத்துறைமுகங்களின் வழி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்பான பொருட்கள் அனைத்துமே இத்துறைமுகங்கள் வழியாகவே ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இத்துறைமுகங்கள் ஏற்றுமதி செய்வதற்கு மட்டுமின்றி இறங்கு துறைகளாகவும் இருந்துள்ளதாகவும் பதிவு செய்த ஆசிரியர் அதற்கு சான்றாக இங்கு அன்னதான மடங்களும் தெருமூடி மடங்களும் அப்பக்கடைகளும் இருந்து வாணிபம் செழித்து இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். இங்கு தமிழ் புலவர்கள் மற்றும் புலமையாளர்களான வைத்தியலிங்கம் பிள்ளை, குமாரசாமி புலவர், செவந்திநாத தேசிகர், முத்துக்குமார சுவாமி குருக்கள் போன்ற பலர் தமிழை போற்றி வளர்த்த பல புலமையாளர்கள் இங்கு வாழ்ந்துள்ளனர் என்றும் பதிவு செய்கின்றார். அதேபோல் முக்கிய புலமை நிலையங்களும் புகழ்பெற்ற அச்சியந்திர சாலைகளும் சைவத்தமிழ் பரப்பிய பத்திரிகைகளும் இத்துறைமுகங்களில் இருந்துள்ளது என்று 2006 மீனாட்சி சுந்தரம் அவர்களும் 2012 ரகுவரன் அவர்களும் குறிப்பிட்டதை பதிவு செய்துள்ளார் ஆசிரியர். இவ்விடங்களில் வரலாற்று தொன்மைமிக்க ஆலயங்கள் பல உள்ளன என்றும் அதில் குறிப்பாக பருத்தி துறைமுகம் பட்டினத்திற்கு மிக அருகில் அமைந்த பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நாவலரும் சிவசம்பு புலவரும் புராண படனம், பிரசங்கம் முதலியவற்றை நிகழ்த்திய வரலாற்று நிகழ்வையும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாவலர் இவ்வாலயத்தின் மீது எழுந்தருளியுள்ள சிவன் மீது பசுபதீஸ்வரர் ஊஞ்சல் பாடியுள்ளார் என்றும் இவ்வாலயத்தில் எழுந்தருளியுள்ள உமை மீது பர்வதவர்த்தினி அம்மை ஊஞ்சலை சிவசம்பு புலவர் அவர்கள் பாடியுள்ளார் என்றும், மேலும் சிவசம்பு புலவர் இவ்வாலயத்தில் உள்ள முருகன் மீது பசுபதீஸ்வரர் ஆலய முத்துக்குமார சுவாமி ஊஞ்சலும், இவ்வாலய சிவன், உமை, விநாயகர், முருகன்
ஆகிய நால்வர் மீது புலோலி, நால்வர், நான்மணி மாலை போன்றவற்றை சிவசம்பு புலவர் பாடியுள்ளார் என்று குறிப்பிடுகின்றார். இத்துறைமுக பட்டினங்கள் சிறப்பாக கப்பற்றுறைகளை பெற்றிருப்பதால் பொருளியல் வாழ்வோடு சைவ தமிழ் புலமை வாழ்விலும் உயர்ந்திருந்தது என 1984 சிவலிங்க ராஜா குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வையும் ஆசிரியர் மேற்கோளிட்டு விளக்கியுள்ளார். இவ்வாறு மதங்களை பற்றி கூறும் பொழுது ஆசிரியர் கிறிஸ்தவ மதமானது உள்நுழைந்து அவர்கள் முயற்சிகள் பல மேற்கொண்டு பல உத்திகளை பயன்படுத்தினாலும் பெரும்பாலான மக்களை அவர்களால் சைவத்தை விட்டு தன்வயப்படுத்த இயலவில்லை. குறைந்த அளவு மக்களையே தன்வயப்படுத்தியுள்ளார்கள் என்பதற்கு இந்த தொன்மையான வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் அங்குள்ள கிராமங்கள் போன்ற செய்திகளை ஆசிரியர் பதிவு செய்கிறார். இவ்வாறு 4வது தலைப்பை நிறைவு செய்த ஆசிரியர் அதைத் தொடர்ந்து வல்வை கலித்துறை, பருத்தித்துறை கலித்துறை ஆகிய 2 பிரபந்தங்களை பற்றிய செய்திகளை பதிவு செய்கின்றார். இந்த தலைப்பின் கீழ் 2 பிரபந்தங்களை பற்றியும் அப்பிரபந்தங்களில் கூறப்பட்டுள்ள செய்திகளை பற்றி மட்டுமே மிக அழகாக செய்யுள் வரிகளை உரிய மேற்கோளாக காட்டி கருத்துக்களை பதிவு செய்கின்றார். 2 துறைமுகங்களை பற்றியும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளை பற்றியும் பாடிய செயல்களை அந்தந்த பெயர் கொண்டு பிரபந்தங்களாக தொகுக்கப்பட்டுள்ளது என்றும், வல்வை கலித்துறை 11 கலித்துறை செயல்களும், பருத்தித்துறை கலித்துறையில் 12 கலித்துறை செயல்களும் ஒரு வெண்பாவும் உள்ளது. இந்த பிரபந்தங்கள் 1880 பாடப்பட்ட பிரபந்தங்கள் ஆகும் என்று குறிப்பிடும் ஆசிரியர் தொடக்கத்தில் இது ஏட்டு வடிவில் உள்ளதாகவும் 1939 செவந்திநாத தேசிகர் மூலம் அவர் மறைவிற்கு பின்னர் வெளிவந்தது என்ற செய்தியை செவந்திநாத தேசிகரின் பூட்டனாரும் ஆறுமுக உபாத்தியாயரின் மாணவருமான புலவர் மணி கா நீலகண்டன் என்பவர் மூலமாக 3/5/2003 ஆய்வாளர் தெரிந்து கொண்ட இச்செய்தியையும் சான்றாக பதிவு செய்துள்ளார். சிவசம்பு புலவரின் துறைமுக இலக்கியங்களின் மூலம் அவரது படைப்புகளை கொண்டு அவரின் இயற்கையோடு அவர் கொண்டிருந்த பரந்த உறவு புலப்படுகிறது என்றும், அவர் சூழல் மீது கொண்டிருந்த ஈடுபாடு அவர் இயற்றிய இவ்விரு பிரபந்தங்களில் காணலாம் என்றும் கூறுகின்றார். சிவசம்பு புலவர் இந்த 2 பிரபந்தங்களிலும் பாடுமுறை புலமை, பாடப்படும் பொருள் மீது புலமை ஆகிய 2 புலமையை மேற்கொண்டுள்ளார். இதில் புலவர் இயற்கை சூழலையும் அதை பாதுகாத்த அரசர்கள் மற்றும் சிறப்பை பதிவு செய்த புலவர்கள் பற்றியும் செய்யுள் வரிகளுடன் விளக்கியுள்ளார். மேலும் கிறிஸ்தவ மத ஆக்கிரமிப்பை எதிர்த்து நடத்தப்பட்ட எதிர்ப்பு போரில் இவ்விரு பிரபந்தங்களும் மிக முக்கிய இடத்தை பெறுவதையும் ஆசிரியர் அழகாக செய்யுள் வரிகளுடன் விளக்கியுள்ளார். புலமையை பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் விளக்கியுள்ள ஆசிரியர் தான் கூறும் ஒவ்வொரு கருத்திற்கும் உரிய செயல் வரிகளை கொண்டு விளக்கியுள்ளார். இக்கட்டுரை முழுமையிலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துறைமுகம் மற்றும் குறிப்பாக பருத்தி துறைமுகம், வல்வெட்டி துறைமுகம் ஆகிய 2 துறைமுகங்களையும் அதை சுற்றியும் அத்துறைமுகங்களில் நடந்த வரலாற்று மற்றும் புராண நிகழ்வுகளையும் யாழ்ப்பாணத்தின் இயற்கை மற்றும் தொன்மையை பற்றிய செய்திகளின் தொகுப்பாக இக்கட்டுரையை தொகுத்துள்ளார். இக்கட்டுரையை வாசிக்கும் போது யாழ்ப்பாணத்தின் தொன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தையும் அங்கு படைக்கப்பட்ட பழமையான தமிழ் படைப்புகளை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் வகையில் இக்கட்டுரை உள்ளது. மேலும் இக்கட்டுரையில் உள்ள செய்திகளை நாம் உற்று நோக்கும் போது இதில் உள்ள செய்திகள் அனைத்தும் எவ்வித கருத்து இடைவெளியும் இன்றி இக்கட்டுரையை வாசிக்கும் பொழுது அக்காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை நம் கண்முன் காட்சிப்படுத்தும் வகையில் ஆசிரியர் இக்கட்டுரையில் உள்ள கருத்துக்களை அழகாக தொகுத்துள்ளார். ஒவ்வொரு கருத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஏற்ற சான்றுகளோடு வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளார் ஆசிரியர். கட்டுரையானது வாசிப்பதற்கு எளிமையாகவும் உரிய சான்றுகளுடனும்
நேர்த்தியாக தொகுக்கப்பட்டுள்ளது என்று எனது இக்கட்டுரையை பற்றி எனது கருத்தை கூறி எனது ஆய்வு கட்டுரை அறிமுகத்தை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன்.